ஏற்கனவே அவ இருக்கிற நிலைமையில அவளுக்கு ஷாக் வேற அடிச்சிருந்தா அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த கடவுளா பார்த்துதான் என் மூலமா நந்தினியை காப்பாத்திருக்காரு. இனிமே நந்தினிக்கு கண்ணு தெரியற வரைக்கும் நீ அவ பக்கத்திலேயே இருந்து நல்லபடியா பாத்துக்கப்பா. சரிங்க பாட்டி. சரி, நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. நான் நந்தினி போய் பாக்குறேன். சரி. சரிம்மா. சரி. மணிமேகலை, நாளைக்கு கணபதி ஹோம பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? குருக்களுக்கு சொல்லியாச்சுல்ல? அப்பவே போன் பண்ணிட்டாங்க. அவரு நான் வேற ஒரு பூஜையில இருக்கேன், முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னாரு. சரி, அப்ப பூஜையை முடிச்சிட்டு கூப்பிடுவாரு. ஆமாங்க அத்தை. அத்தை, குருக்கள் தான் போன் பண்றாரு. பேசு பேசு. என்னங்கய்யா, பூஜை முடிஞ்சிருச்சா? இப்பதாம்மா முடிஞ்சது. அதான் உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். என்ன விஷயமா? அது என்ன விஷயம்னா, நாளைக்கு வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். அதுக்கு என்னம்மா, நல்லபடியா பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு கணபதி ஹோமம் பண்றீங்க? எங்க குடும்பத்துக்கு நேரமே சரியில்லாம இருக்கு. அடுத்தடுத்து அபசகுணமா நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கணபதி ஹோமம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். சரிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இனிமே உங்க வீட்ல எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி பூஜையை செஞ்சு நல்லபடியா முடிச்சிடலாம். உங்க குடும்பத்தை விட்டு கெட்ட விஷயங்கள் விலகணும்னா பூஜை செஞ்சு முடிஞ்ச உடனே கடவுளையே நினைச்சு கடவுள் பக்தியில மூழ்கி இருக்கிற 5 சாமியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு மனசார உங்களை வாழ்த்திட்டு போனா உங்களை பிடிச்சிருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களும் விலகி போயிடும். சரிங்க ஐயா, அப்ப அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வர 5 சாமியார்களுக்கும் சாப்பாட்டுல எந்தவித குறையும் இருக்க கூடாது. நல்லா திருப்தியா சாப்பிடணும். நல்லபடியா சாப்பாடு செஞ்சு அவங்கள வயிறார சாப்பிட வைக்கும் போதுதான் அவங்க மனசார உங்களை வாழ்த்துவாங்க. அப்பதான் உங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் போகும். அதுல ஏதாவது குறை இருந்து அவங்க வாயால சபிக்கிற மாதிரி எதுவும் நடந்துடாம பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா, எந்த குறையும் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க காலையில வந்துருங்க. சரிங்கம்மா, நான் வந்துடுறேம்மா. காலம்பரை வந்துடுறேம்மா. வச்சிடுறேம்மா. குருக்கள் என்னம்மா சொன்னாரு? பூஜை முடிஞ்ச கையோட 5 சாமியாருங்களுக்கு அன்னதானம் செய்ய சொல்றாரு. நல்ல விஷயம்தான் சொல்லிருக்காரு. ஆமாங்க அத்தை, அவங்களுக்கு சாப்பாட்டுல எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க நல்லா வாழ்த்திட்டு போற மாதிரி பாத்துக்கங்க. கரிகால நந்தினி கிட்ட சொன்ன மாதிரி நானும் உன்னை நல்லா பாத்துப்பேன். இந்த வீட்ல உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு. நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன். கனகாதான் நான் கரம் பிடிக்க போற காதலின்னு தெரியாம இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே. இனிமே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. எப்படியாவது நம்ம காதல கனகா கிட்ட சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி இதே வீட்டுல புள்ள குட்டியெல்லாம் பெத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கான வேலைய உடனே ஆரம்பிக்கணும். இப்பவே, இந்த நிமிஷமே, இந்த நொடியே கனகா கிட்ட பேசி அவளை நம்ம காதல் வலையில விழ வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரோஸ், இந்த ரோஜாவை கொடுத்து நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத கனகாக்கு புரிய வைப்போம். யாரு? நான் தான் நந்தினி. நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன் அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலையா? அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் வேணான்னு சொன்ன? எனக்கு பசிக்கல. அதுவும் எனக்கு ஒரு மாதிரியா வேற இருந்துச்சா, அதான். என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணு தெரியாம இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கரிகாலா. எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக அதே நினைச்சிட்டு சாப்பிடாம இருப்பியா? நீ நேரத்துக்கு மாத்திரை வர சாப்பிடணும்ல. சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். எனக்கு வேண்டாம் கரிகாலா. என்ன வேணாம்?
முன்ன இருந்த மாதிரி உன் உடம்பு இப்ப இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பழைய மாதிரி ஆகணும்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிட்டு மாத்திரை போடு. கரிகாலா, எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. வேணான்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏய் கரிகாலா, கரிகாலா. சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இரு. ஆமா, பகல்ல தான் டாக்டர் உன்னை கண்ணாடி போட சொன்னாரு. இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ம், அப்ப கண்ணாடி கழட்டி இரு. சரி, உனக்கு ஸ்பூன்லயே ஊட்டி விடுறேன், சாப்பிடு. ஏன் கரிகாலா சொல்றத கேட்க மாட்டேங்கிற? எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் உன் விஷயத்துல நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதா நீ கேட்கணும். ஒழுங்கா சாப்பிடு. சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விடுமா கொல்லாதே